ஸ்ரீ விலக்ஷணானந்த சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய பாரத தேசம். பாரதரே இந்தியரே என்றழைக்கும் தேசம், பற்றில்லா ஞானியரை பண்டமைந்த தேசம், ஆரணங்கள் பாடினிதம் அகமகிழும் தேசம், அந்தரங்க நெறி பரவி அறிவாக்கும் தேசம், சாரணர்கள் வாலிபர்கள் சார்ந்திருக்கும் தேசம், சத்தினி பாதத்துடையார் சங்கற்ப தேசம், காரணங்கள் காரியங்கள் கண்டறிந்த தேசம், கங்குல் பகலில்லாத பாரதமா தேசம், கண்ணன் காண்டீவனுக்கு கட்டுரைத்த தேசம், கடவுளே கதி என்று கதறுகின்ற தேசம், வெண்ணெய் திருடி உண்ட வேதாந்த தேசம், விஸ்தார வேதங்கள் விளங்கி நின்ற தேசம், எண்ணமில்லா வாங்கிலர்கள் இங்கு வந்த தேசம், எப்படியும் சுயராஜ்யம் எண்ணுகின்ற தேசம், மண்ணிழந்து மதியிழந்து வாடுகின்ற தேசம், வானவர்கள் தேசம் இது பாரதமா தேசம், வானவர்கள் தேசம் இது பாரதமா தேசம், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவதரித்த தேசம், அந்தரங்க யோகியர்கள் ஆனந்த தேசம், ஏழ்வாயும் எட்டறிவும் எண்ணி நின்ற தேசம், இச்சகத்தின் சுதந்திரத்தை செய்ய வைக்கும் தேசம், பேழ்வாயார் பிள்ளைகளை பேணி நின்ற தேசம், பின்னாலே தானாளும் பேர் பெரிய தேசம், தாழ்வில்லா தத்துவத்தின் தன்மையுற்ற தேசம், தற்பரனார் தேசம் இது பாரதமா தேசம், தற்பரனார் தேசம் இது பாரதமா தேசம், பசுவதனை தெய்வமென பூசை பண்ணும் தேசம், பரம்பொருளின் வடிவுணர்ந்து பதியாக்கும் தேசம், கசிமனமில்லாதவரை கண்ணோட்டும் தேசம், காசினிக்கு முகம் போன்ற கருணை பெற்ற தேசம், நிசியிரவில் நேர்ந்தாலும் நிசமருளும் தேசம், நிஷ்டையிலே அஷ்டகதி நேர்ந்திருக்கும் தேசம், அசிபதத்து உச்சியிலே ஆடுகின்ற தேசம், அவதார தேசம் இது பாரதமா தேசம், அவதார தேசம் இது பாரதமா தேசம், பெண் காட்டி மண் காட்டி பிரிக்காத தேசம், பின்னாலே சுகந்தேடும் பிறையான்றன் தேசம், பண் காட்டும் திருவுடையார் பரவி நின்ற தேசம், பட்டமரம் போலாக பாவிக்கும் தேசம், கண் கொடுத்து வழிகாட்டி கருணை செய்யும் தேசம், காலாதிக்க புறமும் கடந்து நின்ற தேசம், விண்காட்டும் தெய்வநிலை வழிகாட்டும் தேசம், விதியொழித்த தேசம் இது பாரதமா தேசம், விதியொழித்த தேசம் இது பாரதமா தேசம், ஸ்ரீராமன் தசரதனும் செங்கோல் கொண்ட தேசம், சிவிநளனும் குருவனும் தேடி வைத்த தேசம், ஆராலும் அளப்பரிய அரிச்சந்திரன் தேசம், அர்ச்சுனர்க்கு அந்தரங்கமருளியதான் தேசம், ஏறாமல் இறங்காமல் இலங்குகின்ற தேசம், இப்படியும் போகுமோ இந்த நம தேசம், கூறாத கூர்மை பல கொண்டமைந்த தேசம், குறைவில்லா தேசம் இது பாரதமா தேசம், குறைவில்லா தேசம் இது பாரதமா தேசம், காந்தி திலகர் முதல் கண்களித்த தேசம், கனவயிர நெஞ்சுள்ளார் கலந்திருந்த தேசம், சாந்தி பெரும் சத்துவர்கள் சார்ந்திருக்கும் தேசம், ஜெகமயக்க மேல் நாட்டார் தங்கி நின்ற தேசம், ஆந்திரமும் திராவிடமும் அணுகி நின்ற தேசம்,
ஆங்கிலரை துரும்பனவே அகநினைக்கும் தேசம். ஏந்தி வரும் இந்நாட்டுலேக நின்ற தேசம். இணை பிரியா தேசம் இது பாரதமா தேசம். இணை பிரியா தேசம் இது பாரதமா தேசம். சொல்படியே அனுபவத்தில் காட்டுகின்ற தேசம். சுகர் முதலோர் வாழ்ந்து வந்த சுந்தரமான் தேசம். கல்மனத்துடையர் முதலோர் கடிந்து சுட்ட தேசம். கண்டபடி எண்ணுகின்ற கசடர்கள் வாழ் தேசம். பல்வளமும் கொள்ளை விட்டு பரதவிக்கும் தேசம். பற்றற்ற யோகியரை பாடுகின்ற தேசம். மெல்ல மெல்ல மேலெழும்பி மேவுகின்ற தேசம். மேல் வீடு தனிமேவும் பாரதமா தேசம். மேல் வீடு தனிமேவும் பாரதமா தேசம். எத்தனையோ ராஜாங்கம் எண்ணி வந்த தேசம். இது போல இதை நினைக்கும் ஏகாந்த தேசம். சக்தி பெற்று ஜனமாளும் சந்தமுற்ற தேசம். சந்திரன் போல் வந்திலங்கும் சார்ந்தர்கள் வாழ் தேசம். பக்தியினால் பகவானை பாடுகின்ற தேசம். பார்ப்பதற்கு வெகு நலமாம் பதிவிரதை தேசம். அத்திமுகன் ஆறுமுகன் அருள் நிறைந்த தேசம். ஆனந்த தேசம் இது பாரதமா தேசம். ஆனந்த தேசம் இது பாரதமா தேசம். அந்நியர்கள் கைவசமாயாடி நின்ற தேசம். ஆங்கிலர்கள் தாங்குவதை அணியாத தேசம். சொன்ன முறை செய்கின்ற சுதந்திரமா தேசம். சூதான பரவழிக்குள் சுற்றி நின்ற தேசம். அன்னமிடச் சொர்ணமிட வடிவைத்த தேசம். அங்கியன உள்ளிருந்து அறிவுறுத்தும் தேசம். பின்னமர உடல் முழுதும் பிரம்மென்ற தேசம். பிரியாத தேசம் இது பாரதமா தேசம். பிரியாத தேசம் இது பாரதமா தேசம். வசிஷ்ட முனி நாரதனும் வரிந்திருந்த தேசம். வழிகாட்டும் சைதன்யர் மலிந்து வந்த தேசம். கசிந்த மன கோரக்கன் கண்ணடைந்த தேசம். கை காட்டும் தேசம் இது கண்ணனருள் தேசம். அசமேத நரமேத மகற்றி வைத்த தேசம். அம்பலத்தில் ஆடுகின்ற அழகான தேசம். பசி வந்தால் அன்னமிடும் பால் போன்ற தேசம். பற்றற்ற தேசம் இது பாரதமா தேசம். பற்றற்ற தேசம் இது பாரதமா தேசம். பட்டினத்தார் பத்ரகிரி பரவி நின்ற தேசம். பால் போலும் இளநகையார் பற்றறுத்த தேசம். சட்டை முனி ஜனகரிஷி சீதனமாம் தேசம். சங்கரர்க்கு சொந்தமென்று சாட்சி சொன்ன தேசம். மட்டடங்கா பெருஞ்சோதி வானவர் வாழ் தேசம். மன்மதனார் உலவி நின்ற மகிமை பெற்ற தேசம். இட்டமுட நட்டாங்கமிசைந்து நின்ற தேசம். இன்பரச தேசம் இது பாரதமா தேசம். இன்பரச தேசம் இது பாரதமா தேசம். எம்மதமும் சம்மதமாயிலங்குகின்ற தேசம். எல்லாருக்கும் பொதுவான இந்து மத தேசம். கொம்மை முலை சிவகாமி கூடி வந்த தேசம். கூத்துகந்த அடியார்கள் பதஞ்சலியார் தேசம். சும்மாவே மனமடங்கி சுகம் பெற்ற தேசம். சுந்தருமப்பர் முதல் சூழ்ச்சி பெற்ற தேசம். அம்மாவே அப்பாவே என்றறிந்த தேசம். ஆங்கிலர்க்கு இடம் தந்த பாரதமா தேசம். ஆங்கிலர்க்கும் இடம் தந்த பாரதமா தேசம். பெண்ணாசை மண்ணாசை விட்டகன்ற தேசம். பிரமனுக்கும் இந்திரர்க்கும் அறியாத தேசம். கண்ணாளா கற்பகமே என்று சொல்லும் தேசம். கனவதையும்
கனவதையும் கடந்து நின்ற தேசம், மண்ணாளும் புவியரசர் மதித்து நின்ற தேசம், மந்திரத்தை தந்தி நமது பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை பற்றி நமது பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாமிற்கு வருகை தந்த அத்துணை மருத்துவர்களையும் உடன் வந்த அனைவரையும் வரவேற்புரை வழங்க நமது பள்ளியின் முதல்வர் அவர்களை அழைக்கின்றோம். ஸ்படிகாட்சூட்டம் ஆதாரம் சர்வ விஞ்ஞானம் அயக்ரீவம் உபாஷ்மகே. ஏன் இந்த ஸ்லோகத்தை சொன்னா, சரஸ்வதிக்கே பாடம் சொன்ன குரு அயக்ரீவர். இந்த மேல்மலை பகுதி மட்டுமல்ல, உலகத்துடைய எல்லா பகுதிகளுக்கும் குருவா சத்குருவா இருந்தது விலக்ஷானந்தா மகாராஜ். அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு நம்முடைய எஸ்கேவி பள்ளியில ஒரு அற்புதமான இலவச முகாமானது ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் பரிபூர்ணமா நமக்கு அருளாசி புரிந்திருக்கார். அதற்காக பல பேர் பாடுபட்டிருக்காங்க. அவர்களை எல்லாம் நான் வரவேற்பதில் உண்மையிலேயே பாகியவானாக நான் நினைக்கிறேன். முதலாவதாக 87 வயதிலும் இன்றைக்கும் தன்னுடைய சேவையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கங்கணம் கொட்டி வேலை செய்திருக்கக்கூடிய அம்மா டாக்டர் அனந்த கிருஷ்ணா. 87 வயசு அந்த அம்மாக்கு. சாரி, நானே குறைச்சி பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க இளம் வயசை பார்த்து நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். அம்மாவுக்கு 95 வயசா. 95 வயசுல இப்படி ஒரு சேவையா? ஆஹா, என்ன மகத்துவம்! விலக்ஷானந்தருக்கு தான் அது போய் பெருமைகள் போய் சேரும். அவங்க அம்மா பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடி இருந்திருக்காங்க. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், சென்னை, ஃபேமஸ் காலேஜ். அடுத்தபடியாக அடுத்ததாக ஐயா தனக்கூட்டி ராஜேந்திரன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். சிறப்பு செய்ய வருமாறு லோகேஷ் சார் அவர்களை அழைக்கின்றோம். என்று கூறிய வள்ளல் பெருமாள் வாழ்ந்த தமிழகத்திலே எழுந்தருளியிருக்கும் சத்குரு சுவாமி கிருஷ்ணானந்தா சுவாமியுடைய கிராமத்தில் மிகவும் சித்தியடைந்த இடத்திலே மதிப்பிற்குரிய டாக்டர் அவர்கள் கடந்த 1 மாத காலமாக இந்த மருத்துவ முகாம் நடத்தி கொடுக்கணும், ஒரு அரசு ஒத்துழைப்பு வேண்டும் என்று எங்கள் பிஎம்ஓ டிடி ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் வாங்கி ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ முகாம் இன்னைக்கு ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு டாக்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு சின்ன திரும்ப மாதிரி ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். ஒரு 95 இயர்ஸ்ல இவ்வளோ ஒரு சுறுசுறுப்பா பண்றாங்கன்னா எல்லா விதையும் ஒதுக்கிட்டு ஒரு சேவையும் இந்த குறிக்கோள் அந்த குழந்தைங்களுக்கு பண்ணும். ஏன்னா இறைவன் பார்த்தீங்கன்னா எல்லா ரூபத்திலையும் காரியப்படுறாங்கன்னா இந்த டாக்டர் ரூபத்துல பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம். நாங்கள் தெய்வமே காரியப்படுறது மருத்துவர் தான் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை நேர்ல பாக்குறாங்க. அந்த தெய்வமே சாட்சாத் அந்த இறைவனே அவங்க குடும்பத்துல காட்சி கொடுக்குறாங்க. அவங்களுடைய அருளால ரொம்ப சிறப்பா பண்ணுச்சு. இன்னைக்கு கண்ணுக்கு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 150 பேரை பார்த்ததுல 17 பேருக்கு கண்ணு கண்ணாடி இலவசமா அந்த ட்ரஸ்ட் விலக்ஷானந்த ட்ரஸ்ட் இலவசமாக வழங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 17 பேருக்கு திங்கட்கிழமை அவர்களுக்கு கண்ணாடி வழங்கப்படுகிறது. மேலும் 2 கண்ணும் பார்வை ரொம்ப கண்ணு தெரியாம இருக்கிறவங்க ஒரு 13 பேர் பேர் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஆபரேஷன் பண்ண சார் பண்ணி பார்வை வேணும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்கிட்ட ஒரு 13 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 13 நபர்களை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு திங்கட்கிழமை அழைத்து சென்று அவர்களுக்கு நல்லபடியாக பார்வை கிடைக்கிறதுக்கு
சாமியுடைய திருவருளும் குருவருளும் வேணும். இன்னைக்கு சிறப்பான நாள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வியாழக்கிழமை குரு நாள், ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு வந்து சாமியை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து காட்சி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி அப்படியே நிறைய உத்து பாக்குற மாதிரி, அந்த அம்மாவை பாக்குறதும் அந்த சாமியை பாக்குறதும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமா. எனக்கு 52 வயசு தான் ஆகுது, இந்த அம்மாவுக்கு 95 வயசு. இந்த வயசுல வந்து சாமியை நேர்ல பார்த்தவங்க இந்த ஊர்ல யாருமே இப்ப இருக்க மாட்டாங்க. இந்த அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. சாட்சாத் அந்த லட்சுமண சாமியே அவங்க ரூபத்துல வந்து காட்சி கொடுக்குறாங்க. இந்த மேலும் மேலும் இந்த ஊருக்கு வந்து புண்ணியம் சேர்க்கணும். இந்த ஏழை வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தொண்டு செய்யணும். இந்த மருத்துவ கேம்ப் வந்து அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லாம 2 வாட்டி நீங்க நடத்துங்க. மக்களுக்கு வந்து சேவை பண்ணுங்க. கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது உன்னதமான சேவை. அந்த சேவை வந்து எவ்வளவுக்கு நம்ம இறங்கி பண்றோமோ அந்த இறைவனே வந்து நம்மளுக்கு வந்து வழி நடத்துவாரு. நிச்சயமா வந்து இந்த ஸ்கூலை வந்து கொடுத்து இன்னைக்கு உதவி பண்ணாங்க. இந்த பெரிய பெரிய அந்த மனசு வேணும் அவங்களுக்கு எல்லாம். பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் காசு பணம் இருக்கு. அந்த தயாள குணத்தோட இந்த ஸ்கூல் கொடுத்து அந்த கருணை குணத்தோட கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொண்டு. அதே மாதிரி இந்த உணவு கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா உணவு வந்து அற்புதமான உணவு, அறுசுவை உணவு வந்து மக்களுக்கும் வழங்கினாங்க. வர டாக்டர்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வழங்கி ஒரு சிறப்பிச்சாங்க. உண்மையிலே வந்து இந்த சாமி கிட்ட வந்து நம்ம ஒரு ஊழியம் பண்றதுக்கு, ஒரு சேவை பண்றதுக்கு நம்ம புண்ணியம் இருந்தாதான், சாமி நினைச்சாதான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியுமே தவிர மற்றபடி யாராலுமே வர முடியாது. அதுவும் நம்ம வந்து ஒரு தொண்டு பண்றோம்னா சாமி கிட்ட நம்ம ஒரு பிளெஸிங்ஸ் தான் அது வேணும். நம்ம இந்த பண்ற சேவை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தலைமுறை, நம்முடைய மனைவி மக்கள், நம்ம குழந்தைகள், மற்ற எல்லாருக்குமே அந்த வந்து நம்ம பண்ற சேவை வந்து எடுத்து உரைக்கும். இது வந்து தமிழகமே பாத்தீங்கன்னா ஆன்மீக பூமி. இந்த மேல்மாயில பாத்தீங்கன்னா இந்த சுவாமியுடைய புகழ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியிலிருந்து எவ்வளவு 8 திக்கும் பரவி இருக்குது. அந்த சாமி அவங்களுடைய அருளை வந்து மக்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி மாணவ மணிகள் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம், அந்த 4 பேரை வந்து நீங்க மதிக்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அப்பா அம்மா, 3வது வந்து நம்மளுக்கு எழுத்தறிவித்தன் இறைவன், கடவுள் வந்து கடவுளுக்கு சமம் வந்து அடுத்து வந்து ஆசிரியர் பெருமக்கள். அவங்க சொல்ற வந்து பாடத்தோட நல் ஒழுக்கமும் இந்த சின்ன சின்ன சாமி சொன்ன 1-2 வார்த்தைகள்லாம் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்மீக கலந்து வந்து எடுத்துட்டு போலாம். இந்த வந்து பள்ளி தாளார்கள் நீங்க சொன்னீங்கன்னா சாமியுடைய புக்ஸ் வந்து சின்ன சின்னதா பிரிண்ட் பண்ணி 1-2 வார்த்தை அந்த மனசுல வந்து பதிவு வச்சீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு லெவல் பண்ணுவாங்க. யாரும் வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒழுக்கத்தோட ஆன்மீகத்தோட கலந்து நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா இவங்க கேரளால பாத்தீங்கன்னா மாதா அமிர்தாந்த மாயின்னு இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக கலந்து ஒரு எஜுகேஷனும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கூல்லயும் நீங்க பரவச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு சுவாமிக்கும் அம்மாவுக்கும் டாக்டர் அம்மாவுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம் பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாம் நடைபெறுவதற்கு வித்திட்டவர் நம்முடைய டாக்டர் அம்மா அவர்கள் முன்மொழிய கோயில் நிர்வாகம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு பள்ளியிலே நடத்தலாம் என்று அனைவரும் அவர்கள் வழிமொழிந்தார்கள். அதற்கு உறுதுணையாக இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் அந்த நேரத்தில் நம் பள்ளியில் சிறப்பாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். அதனுடைய அந்த நிகழ்ச்சியில் அனைத்து முக்கிய பிரமுகர்களும் டாக்டர்ஸுங்க எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக இதை வழிநடத்தி இந்த பகுதியினுடைய மக்களுக்கு நம்மளாலான அனைத்து மருத்துவ உதவிகளையும் நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம். நம் பள்ளியில் இது ஒரு முதலாக எடுக்கப்பட்ட ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சி ஓரளவுக்கு நம்மளால் சிறப்பாக செய்ய முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி நம்முடைய மருத்துவ முகாம் அனைத்து பல்தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு சிறப்பு மருத்துவமாக பயன்பட்டு அவர்களுடைய நோயை கண்டறிந்து அவர்களுக்கு வழிகாட்டுதலையும் மருந்துகளையும் இங்கு வழங்கி மக்களுக்கு உதவியாக இருந்த இந்த மருத்துவ குழு அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட நம்முடைய குணசீலம் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கோயிலினுடைய
நிர்வாகி அவர்கள் நமக்கு பல வழிகளில் வழிகாட்டியாக இருந்த அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நல்ல முறையில் இதை நடத்துவதற்கு காலையில் நல்ல முறையில் பூஜை செய்து இதை தொடங்கி வைத்து முழுக்க கூட உடனிருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவது ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியையும் என்னுடைய மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இங்கே வந்திருக்கக்கூடியதில் முக்கியமானவர் வந்து அவர் மிஸ்டர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் கூட இருந்து எல்லாத்தையும் வழிகாட்டினாரு. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்கிறேன். இந்த முறையில் இந்த நிகழ்ச்சி நம்முடைய பள்ளியில் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எழுத என்னட்டு ரெடியா நின்றுடுவேன். ஆனா என்ன விடவும் மாட்டாரு. நான் ஒன்று சொல்லிட்டாங்க, அது சொன்னேன், அது எப்போ பண்ண போறேன் பின்னாலே பொறுத்துட்டே வருவார். இட் இஸ் வெரி நைஸ் டு சீ ஹிம், டு பி வித் மீ. எனக்கு ஒரு ஸ்டிமுலஸ் மாதிரி இன்னைக்கும் ஒரு என்னோட அவ்வளோ அருமையாக வேலை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாகவே என்னை ஒரு நல்லா பார்த்துக்காரு. என்னுடைய ஓன் சன் மாதிரி.